காற்றை இழுக்கணும், உடனே விடணும். விடும்போது தொப்புல நல்லா அடிவேர் சுருங்குற மாதிரி சுருக்கி விடணும். ஏன்னு கேட்டால் அப்போ தான் கரிமல வாயு உடலில் அதிகமாக தங்காது இருக்கிறதுக்கு காற்றை இழுக்கணும், உடனே விடணும். இதுதான் நமக்கு 7 சக்கரம் இருக்குது, அடுத்து 11 சக்கரம் வரைக்கும் இருக்குது. அதில் முக்கியமானது மணிப்பூரகம். அந்த மணிப்பூரக சக்கரம் நல்ல முறையிலே இயங்குகிறது அப்படின்னு சொன்னால், அந்த சக்கரம் நல்லா இயங்குதுன்னா நமக்கு எந்தவித நோயும் வராது, எந்த நோயுமே வராது. அந்த சக்கரம் நல்லா இயங்குதுன்னு சொன்னால் அறிவு மேன்மை, அவங்க ரொம்ப பலசாலியாக இருப்பாங்க, நுண்ணறிவு உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க இப்போ முதல் மார்க் வாங்குறாங்க, 2வது மார்க்கு 3வது மார்க் வாங்குறவங்களாம் அந்த மணிப்பூரக சக்கரம் நன்றாக இயங்குகிறது அப்படின்னு தான் கணக்கு. மணிப்பூரக சக்கரம் நன்றாக இயங்கும்போது தங்க நிற காற்றை உள்ளே அனுப்பும்போது சுவாசம் சரியாக காரியப்படுகிறது, வேலை செய்கிறது. நம்முடைய சுவாசம் கரெக்டாக இருக்குது, ஒரு நிமிஷம் 15 முறை தான் போகும். அப்போ மணிப்பூரக சக்கரத்தினுடைய பலன் என்னன்னு சொன்னால், குழந்தையின்மை, கருவறை பிரச்சனை, சுக்கில பிரச்சனை, ஆண் மலடு பெண் மலடு வராது அந்த சக்கரம் நல்லா இயங்கினால். அப்புறம் அந்த சக்கரமானது நன்கு இயங்கும் பொழுது மூலாதார சக்கரத்தையும் சுவாதிஷ்ண சக்கரத்தையும் ஒன்று சேர்த்து ஆக்கினைக்கு அனுப்பும். அதான் வள்ளல் பெருமான் தொப்புள் முதல் ஞாபி வரை ஒரு நரம்பு ஓடுகிறது. அதுதான் வெள்ளை நிறமாகவும் மஞ்சள் நிறமாகவும் அசைகிறது, பெருமூளைக்கும் சிறுமூளைக்கும் நடுவே. அதுதான் கொடி கட்டி கொண்டேன்னு சொன்னார். இதுதான் அப்போ இந்த மணிப்பூரக சக்கரம் தான் இந்த 2 சக்கரத்தையும் ஒன்று சேர்த்து குண்டலியை மேலே எழுப்புகிறது. குண்டலியை மேலே அனுப்பக்கூடியது மணிப்பூரக சக்கரம். குண்டலி என்ன பண்ணும், நாம் இதுக்கு பயிற்சி கொடுக்கல, இந்த வாசியை சரியாக பண்ணலை அப்படின்னு சொன்னால் இப்படி சுழட்டின்னு கிடக்கும். இந்த முதுகுத்தண்டில் இப்படி சுழட்டின்னா அப்படியே தலையை கீழே தொங்க விட்டணும். இந்த வாசியை நாம் இழுத்து விடும் பொழுது அது சூடேறிய தூக்கம் தெளிஞ்சு மேலே எழும்பும். அப்போ 6 சக்கரங்களையும் நம்ம கரெக்டாக இயக்கும்போது மணிப்பூரக சக்கரம் என்ன செய்யணும்னு கேட்டால் மூலாதாரத்தோடு ஒன்று சேர்க்கும், அதையும் சுவாதிஷ்டத்தையும் சேர்த்து மேலே கொண்டு செல்லும். மணிப்பூரகம் சுவாதிஷ்டனம் மூலாதாரம் இது 3 ஒன்றா சேர்ந்து போச்சுன்னு சொன்னால் குண்டலி மேலே போயிடுச்சு. மற்ற 3 சக்கரமும் இயங்க ஆரம்பிச்சிடும். அந்த சக்கரத்தினுடைய மகிமை என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இது 3னுடைய வேலை என்னன்னு கேட்டால், மூலாதார சக்கரம் சுழலாவிட்டாலும் மூளை வளர்ச்சி இருக்காது, மூளை நோய் வந்துடும், மலச்சிக்கல் எல்லாம் வந்துடும். அது அந்த சக்கரம் சொல்லாட்டாலே ஒன்றும் நீ என்ன மருந்து சாப்பிட்டாலும் மருந்து காலம் பூரா சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்போ சுவாதிஷ்டம் கருவறையை சுத்தப்படுத்துது, மகப்பேறு சுகப்பிரசவம் உண்டாகுது. அது சரியாக இயங்கலைன்னு சொன்னால் சுகப்பிரசவம் இருக்காது. அப்போ அதை நல்லா இயக்கணும்னு சொன்னால் நமக்கு நன்மை தான் நடக்கும். அது இயக்கிறதும் பெருசு இல்லை, வேகமாகவும் இயக்கக்கூடாது, சுழுவாகவும் இயக்கக்கூடாது. அதை மிதமாக இயக்க வேண்டும். அதை மிதமாக இயக்குறது எப்படின்னு சொன்னால், அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த சக்கரை சுழலாவிட்டால்தான் மலடு. ஏன்னு கேட்டால் சக்கரம் சுருங்கிடுது, அது சுழலில் அளவு 3 இன்ச்சு இருக்கணும். அதை பற்றி அடுத்தால சொல்கிறேன். அது 1.5 இன்ச்சு 1 இன்ச்சியாக சுருங்கும் பொழுது அவங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தாலும் மகப்பேறு இருக்காது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சுக்கில வருது இருக்காது, சுரோனித நீர் சுரக்காது, மகப்பேறு இருக்காது. அப்போ இந்த சக்கரத்தை இந்த சுவாதிஷ்ண சக்கரத்தை இயக்கணும். எப்படி இயக்கணும்னு சொன்னால், நம்ம இந்த இடத்துல இப்படி ஒரு அழுத்தம் இப்படி தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டுட்டு இந்த கட்டாரில் இப்படி அழுத்தணும். இப்படி அழுத்திட்டோம்னா இந்த கையில் இப்படி தேய்க்கணும், உள்ளங்கை இப்படி அழுத்தணும். அழுத்திட்டோம்னா இப்போ நம்ம மர்ம புள்ளி ஓப்பன் ஆகிடுச்சு.
இங்கே அழுத்தின மர்ம புள்ளியானது அண்டத்துலேருந்து ஆற்றில் இழுக்கும், சுத்த வெளியிலேருந்து இது இழுக்குது. இழுத்த உடனே இது கொடுக்குது, இது இழுக்குது, இது வாங்குது, இது கொடுக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், நேராக மூலாதாரத்துக்கு போகிறோம். நீ மிதமாக சுழல வேண்டும், வலது பக்கமாக மிதமாக சுழல வேண்டும், அதிகப்படியான அளவு நீங்கள் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லணும். மூலாதாரம் சுவாதிஷ்ண சக்கரத்துக்கு வந்து அங்கே இதே போல் நீ மிதமாக சுழல வேண்டும் அப்படின்னு நான் பாவனை பண்ணணும். ஏன்னா இந்த கையில் வாங்குறோம், இந்த கையில் கொடுக்குறோம். மிதமாக சுழல வேண்டும் அப்படின்னா அந்த சக்கரம் மிதமாக சுழலும். வேகமாக போகுது, சீராகவும் போகுது. வேகமாக போனாலும் நன்மை இல்லை, சீராக போனாலும் நன்மை இல்லை. மிதமாக போனால் நன்மை உண்டு. அப்போ மிதமாக இருக்கணும், இயக்கணும் சக்கரத்தை. அப்போ இப்படி இயங்கும்போது எல்லாமே சரியாயிடும். அடுத்து மணிப்புரத்தை வந்து அதை இயக்கணும்னா, அதை இயக்கும்போது அது நேராக போய்ட்டு மூலாதாரத்தை தொடர்பு கொண்டு அந்த 2 சக்கரத்தையும் மேலே கொண்டு வந்து குண்டலியை மேலே எழுப்பும். ஆனால் குண்டலியை மேலே எழுப்புறதுனா நீங்களே எழுப்ப முடியாது, யாராவது ஒரு குறுநொடி மூலியமாக தான் எழுப்பணும். அதான் குண்டலி பால் வேண்டுகிறேன் வெண்ணிலாவே அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். குண்டலி பால் வேண்டுகிறேன் வெண்ணிலாவே. அந்த குண்டலியானது ஆக்னியோட சேர்ந்தால் தான் நீ இளநிலையை அடைய முடியும், யோகியாக முடியும், ஞானியாக முடியும். இல்லை அதோட வேண்டிய சாதாரண மனுஷனாக இருக்கணும் அப்படின்னா கூட பரவாயில்ல. சக்கரத்தை ஒழுங்காக இருக்கணுங்கன்னா அறிவாளியாக, ஒழுக்கமானவர்களாக நீங்கள் எடுக்கிற தீர்மானம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். அப்போ சாதாரணமாக சக்கரத்தை இயக்குங்க. சாதாரண அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு பேர். எல்லாரும் இதுக்கு எல்லாரும் திறவரெல்லாம் கிடையாது. இந்த சக்கரத்தை இயக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உள்ளங்கை சக்கரத்தை இந்த மர்மப்புள்ளியை தூண்டணும்னு சொன்னால் அவங்க சைவம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தியானம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுமார் ஒரு 20 ஆண்டு காலமாவது தியான பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். ஆதாரங்களை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அதில் நன்மை தீமைகளை உணர்ந்தவராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்கள் வந்து அதை தூண்டினால்தான் இந்த சக்தி பேரண்டத்திலிருந்து வரும். நாம் பேரண்டத்தில் சுத்தவெளியிலிருந்து தான் வந்தோம். அதே சுத்தவெளியிலிருந்து நமக்கு தினமும் ஆற்றல் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம அதிகப்படியாக கேட்குறோம், மர்மப்புள்ளி தூண்டுறோம், அதிகப்படியாக கேட்குறோம், கொடுக்குறாங்க, வாங்குகிறோம், கொடுக்குறோம். இது நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் புருவமத்தில் இப்படி நான் கை வச்சேன்னா அங்கே ஒரு அசைவுச்சு இருக்கணும், அங்கே ஒரு வலி கொடுக்கும், அங்கே ஒரு உணர்வு உண்டாகும். அது என்னன்னு கேட்டால் கண்ணுக்கு தெரியாது. சக்கரத்துலேருந்து அருள் எப்படி வருதுன்னு. சந்திரனில் ராக்கெட் இருக்குது, நான் இங்கேருந்தே கேட்குறாங்க நம்ம நண்பர்கள். அப்போ அங்கே எப்படி போச்சு, தொடர்பு இல்லை, தொடர்பு கிடையாது. ஆனால் இவங்க மனோபலத்தால் இயக்கும்போது போச்சு. அதே போல் நம்முடைய மனோபலத்தால் இந்த மர்ம புள்ளியை தூண்டினால் இங்கே ஒரு அழுத்தம், இங்கே ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. இதை இந்த இடத்த அப்படி சுழட்டிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கணும். இந்த கையில் அப்படி சுழட்டிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கணும். இப்படி வச்சிங்கன்னா இது வந்து என்ன பண்ணும், உள்ளே வரணும்னா உள்ளே வரும், வெளியே போனால் வெளியே போயிட்டே இருக்கும். அதை கூட நீங்கள் உணரலாம், அது மாடலில் போய்ட்டு. ஆனால் இவ்வளோ தூரம் தான் போகும், அப்படி திரும்ப அப்படியே ஒரு நிறுத்திட்டு. ஏன்னு கேட்டால் நீங்கள் உணர்த்துக்கவே சொல்கிறேன். இப்போ எங்களை போல் இருக்கிறவங்க உங்கள் நெத்தியில் கை காட்டினாங்கன்னா அங்கே ஒரு சவர்பாத்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆற்றல் வருது உங்களுக்கு உணரலாம். அப்போ நாம் 6 ஆதாரங்களை சரி செய்துட்டு மேலே போனோம்னா 7ஆவது, அப்புறம் 8ஆவது இடம், 9ஆவது இடம் சரியாச்சு. அதான் ஓட்டை வீடு 9 வாசல் அப்படின்னு சொன்னாங்க. 9 சக்கரத்தை தான் அப்படி சொன்னாங்க. ஆனால் நமக்கு 9 வாசல் இருக்குது, 9 ஓட்டை இருக்குது நம்ம உடம்புல. ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதனால் சக்கரத்தை முறையாக இயக்கினால் ஞானியாகலாம், யோகி ஆகலாம். அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரு கண்டுபிடிப்பு வேணும். இப்போ நான் நண்பர்கள் வந்து ராக்கெட் அனுப்புனாங்க, அயல் நாட்டிலையும் அனுப்புனாங்க. இருந்தாலும் அவங்க 4 நாளில் அனுப்புனாங்க, அது வெற்றி பெறலை. நம்ம சகோதரர்கள் அனுப்புனாங்க, 41 நாள் ஆனாலும் வெற்றி பெற்றது, உலகமே பாராட்டியது. காரணம் என்னன்னு சொன்னால் மணிப்பூரக சக்கரம் நன்றாக இயங்குகிறது. மணிப்பூரக சக்கரத்தின் மகிமையால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பூமியை
பல நாள் சுற்றி வந்தது நம்ம ராக்கெட்டு. பூமியுடைய காந்த சக்தியை பெற்றுக்கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனை பல நாள் சுற்றி வந்தது. சந்திரனுடைய காந்த சக்தியை பெற்றுக்கொண்டது. அப்போ பூமியினுடைய காந்த சக்தியும் சந்திரனுடைய காந்த சக்தியும் பெற்று அழகாக போய் இறங்கியது. இது மணிபூரக சக்கரத்தினால தான் நம்ம சகோதரர்களும் இது வெற்றி பெற்று உலக நாட்டில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிது நமக்கு. எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த ரேக்கியை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்றது அதான் இது. அதனால் எல்லாம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெருஞ்சோதி.